4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல 21 வாசிங்க பாப்போம். ஆபிரகாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பி, அவன் சும்மா இருக்கல. கவனிங்க, அவனுடைய விசுவாசத்தின் முதல் படி என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு பிள்ளையை தருவார்னு அவன் முழுமையா நம்பினதுனால முதல் படி அவன் வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அதனால் விசுவாசத்தில் வல்லவனானான். கையை உயர்த்தோர் அல்லேலியா சொல்லு பாப்போம். நல்ல கரங்களை உயர்த்தோர் அல்லேலியா சொல்லு பாப்போம். ஏமா விசுவாசத்தின் முதல் படி என்ன தெரியுமா? விசுவாசத்தின் முதல் படி என்ன தெரியுமா? கர்த்தர் உனக்கு ஒரு காரியத்தை தருவேன்னு சொல்லிட்டாருனா முத நீங்க நம்புறது உண்மையான நம்பிக்கைனா, நீங்க உண்மையில கர்த்தர் மேல விசுவாசம் வச்சிருக்கீங்கன்னா உங்க வாய் சும்மா இருக்காது. நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி பேச ஆரம்பிச்சிருவீங்கன்னா, கர்த்தர் எனக்கு வீட்டை தர போறதற்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு பிள்ளையை தர போறதற்காக ஸ்தோத்திரம், கர்த்தரின் தலையை உயர்த்த போறதற்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் என் கடன் பிரச்சனையை அடைச்சு முடித்து கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் நீ வாயை திறந்து அறிக்கையிடுவ தெரியுமா? அதுதான் விசுவாசத்தின் முதல் படி. கையை வைத்து அல்லேலியா சொல்லு. ஹல்லேலூயா. எதுக்கு கர்த்தர் உன்னை சில காரியத்தை செய்ய சொல்றாரு? நீ பேசணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல கை குடி சொல்லுங்க. உன் வாய் தான் உனக்கு சனியே, அதே வாய் தான் உனக்கு அற்புதம். நீயே முடிவு பண்ணிக்க. சொல்லுங்க சொல்லுங்க. அதையே விட்டுட்டியா? கை குடி சொல்லுங்க. நீயே முடிவு பண்ணிக்க. ஹல்லேலூயா. ஏம்மா நான் சொல்றது புரியுதா? மரணமும் ஜீவனும் எதுலமா இருக்கு? நாவு ஆயில் சக்கரத்தையே கொளுத்திருமா, ஒருத்தன் வாழ்க்கையை முடிச்சிருமா. அவ்வளவு பொல்லாதது. எங்க எங்க கெட்ட காரியத்துக்கு இந்த நாவு பொல்லாததுனா, இந்த நாவை விசுவாசத்துல பேச ஆரம்பிச்சனா எத்தனை பெரிய காரியத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்வார். பாருமா, அற்புதத்தின் முதல் படி நீ பேசுறதுல தான் இருக்கு, உன் அறிக்கையில தான் இருக்கு. நீ எந்த அளவுக்கு அறிக்கை இடுதியோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் கிரியை செய்வார். வாயில வாரது பூரா ஊத்தையான வார்த்தை. நானா, என் குடும்பமா, நானா, இனிமே நீ நாசமா தான் போவ, நான் மேல வருவேன். 4 கை தான் வந்திருக்கு. நான் ஜெயிப்பேன். ஆமென். நான் உயருவேன். என் தலையை இதே பட்டணத்துல கர்த்தர் உயர்த்துவாரு. தடைய உடைப்பாரு. நான் காரு வாங்குவேன். ஊழியத்தில் அற்புதம் நடக்கும். பெரிய சபையை தருவாரு. இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா கர்த்தர் பாப்பாரு, இவ விசுவாசம் உயிருள்ள விசுவாசம் ஐயா, இவ விசுவாசம் கீழ்ப்படுகிற விசுவாசம் ஐயா, இந்த விசுவாசத்தை நான் அங்கீகரிப்பேன்னு சொல்லி கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிருவார். கையை தட்டலாமா? கையை தட்டலாமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஓ, வார்த்தையில தான் அற்புதம் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எம்ம கவனி. இவர் சொன்னார், காட்சியும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், வாய்க்கால்களை வெட்டினாரு. வாய்க்காலை வெட்டு, நீ தோண்டு. வாய்க்கால் வேலை தான் நமக்கு தெரியுமா? 100 நாள் வேலை பார்க்க கூட்டம் இருக்கும்ல. ஆமாவா இல்லையா? ஆமா. அங்கே போய் சும்மா பேருக்கு 4 புல்ல பிடிங்கிட்டு அந்த அன்னைக்கு ஒரு இடத்துல தூங்கிட்டு 250 ரூபா தானே வாங்கிட்டு வரோம். நம்ம லட்சணம் தெரியாதா? நம்ம வாய்க்கால்லாம் நல்லா தெரியும், தண்ணி வர இடம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்ப என்ன நடக்கு தெரியுமா? விசுவாசம் உள்ளவன் எப்படி பேசுவான்? கர்த்தர் சொல்லிட்டாரு, கர்த்தர் சொல்லிட்டாரு, அப்ப கண்டிப்பா தண்ணி வரதா செய்யும். அது அவர் பாடு. அவர் சொல்லிட்டாருன்னா அவர் தண்ணியை கொண்டு வந்துடுவாரு. அப்படி இவன் பேச ஆரம்பிப்பான், கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பாரு. ஊத்தவா என்ன சொல்லும்? அது எப்படி நடக்கும்? எலிசாவுக்கு வேற வேலை இல்ல, அவன் சும்மா சொல்லுதான், காத்தே இல்ல, அது எப்படி நடக்கும்? இங்க நிறைய பிசாசு கிடக்கு. உன் வீட்டுல அற்புதம் நடக்காதது காரணமே உன் வாய் தான், அந்த நார வாய் தான். அது அபிஷேகம் நிறைஞ்சிட்டுனா அற்புதம் செஞ்சிருவாரு. ஆண்டவரே, 4 கை வந்திருக்கு, நிறைய கையை காணோம். அல்லேலூயா. அப்படியே சிரிச்ச முகத்துட்டு பக்கத்துல கேட்டு சொல்லுங்க, பிரச்சனையே நீதான், உன் நாக்கு தான். இது சரியாயிட்டுனா உன் விசுவாசம் உயிருள்ள விசுவாசம், கீழ்ப்படிதல் உள்ள விசுவாசம், இதுதான் விசுவாசத்தின் முதல் படி. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஊழியத்தை சொல்லிட்டாரா, முதல்ல அறிக்கையிட ஆரம்பிக்கணும். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாரா, அறிக்கையிட ஆரம்பிக்கணும். அப்பதான் ஊழியத்துல கிரியை நடக்கும். நான் இப்படி இருக்க, அது எப்படி நடக்கும்னா, நீ கிளம்பு, காத்து வரட்டும்ன்றாரு. வாயை திறந்து பேசுமா. ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணும்போது விசுவாசமா பேசு. இல்ல, என் கண்ணீருக்கு பதில் உண்டு,
என் ஜெபத்துக்கு பதில் உண்டு, என் பிரயாசத்துக்கு பலன் உண்டு, நான் வெறுமையாய் போகிறவன் அல்ல அப்படி நீங்க சொல்ல சொல்ல அவன் அந்த கிரியை நடக்க நடக்க அந்த விசுவாசம் உயிர் ஆக 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 கர்த்தர் பலத்த காரியத்தை செய்ய ஆரம்பிப்பாரு. உனக்குள்ளே ஒரு மண்ணில் என்ன நடக்கும்? அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஏமா எத்தனை வயசுல ஆபிரகாம் சொன்னா தெரியுமா? பிள்ளையே தருவேன்னு. வாசிமா, வாசிங்க ரோமர் 4 அதிகாரத்துல. ஆமா வாசிங்க பாப்போம், 19வது வசனத்தை வாசிங்க. பலவீனமா இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 17 வயதா இருக்கும்போது. எத்தனை வயதுமா? ஏமா 100 வயசா இருக்க வேண்டிய போய் உனக்கு ஒரு பிள்ளைய தருவேனா? அவன் விசுவாசமா பேச முடியுமா? முடியுமா? முடியும். அவன் தான் அற்புதத்தை பெறவன். என்ன கைய காணோம்? நல்ல கை வைத்து இல்லையா சொல்லுங்க. இவனுக்கே பல்லு சொல்லு போயிட்டு ஆமாவா இல்லையா? அந்த சோத்திரம்பா அப்படின்னு இருக்கான். ஆமா, இவன்கிட்ட போய் நான் உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன்னா அவன் ஜோத்திரம் சொன்னான் பத்தியலா, அவன் மகிமைப்படுத்தினா பத்தியலா, அப்பவே கத்துறவனை இளமையா மாத்தி இருப்பாரு. சரி அதை விடுங்க, இவனை விடுங்க. ஆமா, அங்க இருந்து சாரா பாட்டி வாரா. கத்தர் சொல்லி முடிச்சுட்டு வெளியில வாரான். நீங்க பாட்டி காபி கொண்டு வாரான். நீங்க புருஷனுக்கு காபி குடிப்பீல்ல? குடிப்பீங்களா இல்லையா? கொடுத்தாதான் நீ நல்ல பொண்டாட்டி, இல்ல பரலவும் போக மாட்டேன். காலையில புருஷனுக்கு காப்பி கொடுக்காதவளுக்கு பரலவும் கிடையாது. பொண்டாட்டி பொண்டாட்டி வேலையை செய்யணும். என்னமோ செய்ய சொல்லுதாரு. இங்க எதை சில சுவாம்பேரி கிடக்குன்னு நினைக்கேன். அல்லேலூயா. அப்போ சாரா பாட்டி காப்பி கொண்டாரா. ஏன் கவனி தாய் காப்பி கொண்டாரா. அவ முகத்தை பார்க்கும்போது இவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? சுருக்கு விழுந்து அத்தான் புதிங்கத்தான் வயிறு எப்படி ஏக்கி பார்க்கான். பல்லு இல்லை, சொல்லு இல்லை, கற்ப பையும் செத்து போச்சு அப்படி நினைக்கல. கவனிங்க, கர்த்தர் சில காரியத்தை சொல்றாருன்னா எங்க ஆபிரகாமுடைய பெரிய ரகசியம் தெரியுமா? அவன் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆண்டவரே, கற்பம் செத்து போனாலும் செத்து போன கற்பத்துல ஜீவனை கொடுக்க முடியும், செத்து போன கற்பத்தை உயிரடைய செய்ய முடியும். ஏன்னா நான் நம்புகிறது சர்வ வல்லவரை அல்லவா, சர்வ வல்லமை உள்ள தகப்பனை அல்லவா. கிருபையுள்ள தெய்வ பிள்ளைகள் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்ப்போம், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்ப்போம். நீ பிரச்சனையை பார்க்காத, உன் சூழ்நிலையை பார்க்காத, சொன்னவரை பார்த்து அறிக்கையிட ஆரம்பி. கையை தட்டி சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க. இன்னைக்கு என் சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம். சொல்ல கை தட்டி சொல்லு. இன்னைக்கு என் சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம், ஆனா ஒரு நாள் வரும் நாங்கள் அற்புதத்தை பார்ப்போம், நாங்கள் அற்புதத்தை பார்ப்போம். நான் ஜெயிச்சிருவேன், நான் மேல வந்துருவேன், நான் தடைய உடைச்சிருவேன். என் குடும்பத்துல பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஊழியத்தில் அப்படித்தானே செய்யறாரு கனகராஜனை. நம்ம விசுவாசமா பேசுறோம். ஆமென். இது கர்த்தருடைய ஊழியம். அப்ப பாரு, என் பிள்ளைக்கு எவ்வளவு விசுவாசம் பாப்பாரு. இதை நான் ஏற்படுத்தினது இல்ல, என் அப்பா ஏற்படுத்தினது. இது அவர் நடத்துவாரு. எத்தனை ஜபம் வச்சாலும் நடத்துவாரு, எத்தனை கூட்டங்க வச்சாலும் நடத்துவாரு. சாப்பாட்டுக்கு துட்டு வரோம், ஊழியக்காரனுக்கு துட்டு வரோம், இங்க அற்புதங்கள் நடக்கும், நாங்க மீதம் எடுப்போம். இப்படி சொல்ல ஆரம்பிச்சா இந்த கூட்டத்தை கர்த்தர் பொறுப்படுத்து பலத்த அற்புதத்தை செய்ய ஆரம்பிப்பாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தர் இங்க கூட பேசுறாரு பிரதர்னு சொல்றவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப பக்கத்துல கை விட்டு சொல்லுங்க, உங்க நாவை சரி பண்ணுங்க. உன் விசுவாசத்துல கீழ்ப்படிதல் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் எழுந்து விசுவாசமா பேச போறீங்க? ஆண்டவரே, என் கீழ்ப்படிதல் உள்ள விசுவாசத்தை நீங்க எதிர்பார்க்கீங்கப்பா, நான் விசுவாசமா பேச போறேன், கர்த்தர் பலத்த காரியத்தை செய்வார். அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அண்ணன் எங்க நிக்காரு? அப்ப நான் என்ன பேச ஆரம்பிக்க போன்ல அண்ணன் வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா வாயிலிருந்து விசுவாசம் என்ன வருது? அண்ணன் நிக்காரு. எனக்கு நம்பிக்கை, நான் என்ன கேமராவா வச்சிருக்கேன் பவனாஸ்ல அவர் நிக்காருன்னு. ஆனா எனக்குள்ள நான் பேசுறேன், அண்ணன் நிக்காரு, துட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த வார்த்தை தான், இதுதான் விசுவாசம். கர்த்தர் சொன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணிடணும். கர்த்தர் 10 லட்சம் ரூபாய் தாரேன்னு இருப்பாரு, ஆனா நீ பிச்சைக்காரனா இருப்ப. இந்த பிச்சைக்காரனா இருக்க நிலைமையை பார்க்கப்படாது. எனக்கா 10 லட்சமாண்ணா, 10 பைசாவுக்கு நீ தேர மாட்ட. நீ விசுவாசமா சொல்லணும், கர்த்தர் தந்துட்டாரு. எங்க என் ஊழியத்தோட ரகசியத்தை சொல்றேங்கன்னா, அணுவா இதெல்லாம் நான் ருசி பார்த்துருக்கிறேன். 10 வயசுல நான் ரட்சிக்கப்பட்டேன், எங்க அப்பா ரட்சிக்கப்பட்டார், நான் அன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்தேன். நான் 11-10 படிக்கும் போது என் ஜெபம் எப்படி இருக்கு தெரியுமா? நைட்டு 11 மணிக்கு, ஆண்டவரே நான் ஆந்திரா போறதுக்காக சோத்திரம். ஆந்திரா எங்க இருக்குன்னே தெரியாது. நான் நினைச்சேன் ஆந்திரா வெளிநாட்டுல இருக்குது. என்ன லட்சம் படிப்பு பாருங்க. ஆந்திரா இந்தியாவுக்குள்ள இருக்கிறதே நான் பைபிள் காலேஜ் போனப்பறம் தான் தெரியும்.
அப்ப +2 வரை நம்ம படிப்பு லட்சணத்தை பார்த்துக்கிடுங்க. வெளிநாட்டில் இருக்க ஆந்திராவுக்கு நான் போறதுக்காக ஸ்தோத்திரம். சோமண்ண பஞ்சாபுக்கு நான் போறதுக்காக ஸ்தோத்திரம். நான் ஆங்கிலத்தில் அங்கே பிரசங்கம் பண்ண போறேன். நிறைய பேர் கேட்கறாங்கன்னு சொல்லி ஆங்கிலமே தெரியாது, தசு புசுன்னு பேசிட்டு இருப்பேன். எங்க அம்மா உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும். எங்க அம்மாவுக்கு வேலையே என்னன்னா 11 மணிக்கு இவன் ஜெபத்தை ஆரம்பிச்சிட்டான், நமக்கு நேரம் போகும், நம்ம அப்படியே உட்காந்து. ஏன்னா நான் பண்ற ஜெபம் லூசுத்தனமா இருக்கும். ஆனா கர்த்தர் சொன்னார், அறிக்கையிட்டேன். 15 வயசுல அறிக்கையிட்டேங்க. ஆண்டவர் என்னை 28 வயசுக்கு அப்புறம் இந்தியாவில் பல மாநிலத்தில் கொண்டு போய் விசுவாசத்தை அங்கீகரித்து கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் உண்மையா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த போறீங்க? என் நாவு, என் விசுவாசத்தின் முதல் படி, என் கீழ்ப்படியுள்ள விசுவாசத்தின் முதல் படி என் நாவு தான். அறிக்கையிடும் போது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்க்க போறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எங்க கிரியை உள்ள விசுவாசம், ஏமா கீழ்ப்படியுள்ள விசுவாசத்தின் முதல் படியை சொல்லுங்க. தெரியாம பேசிட்டனோ, நேற்று எல்லாரும் பிரசங்கத்தை நல்லா கவனிச்சேன்னு வேற கேள்வி கேட்டுவிட்டேன். ஏமா சில காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்றாருன்னா, ஆமா உங்க விசுவாசத்தை பார்க்க போறாருன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்களேன். அதோட முதல் படி என்ன? உங்க விசுவாசம் கீழ்ப்படியுள்ள விசுவாசம். உயிருள்ள விசுவாசத்துக்கு அடையாளம்னா முதல் படி என்ன? நீங்க நாவுல விசுவாசமா பேசுவீங்க. நீங்க உங்களுக்குள்ள பேசணும். அல்லேலூயா. நான் கருப்பா இருக்கேன், ஏன் விளக்கண்ண, நான் அழகா இருக்கேன், 4 கை தான் வந்திருக்க ஆண்டவரே. எங்க மணிமுத்தார்களான எப்படி கையை வைத்துட்டாரு, யோ கொத்தனாரு, அவர் சிரிச்ச முகத்தோட கை வைத்தார். நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். அப்படி சொன்னாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு நிலையிலேயே சொல்லுங்க, இருதயத்துல சொல்லுங்க, எனக்கு நானே விசுவாசத்துல பேசணும். அதுதான் கிரியையுள்ள விசுவாசம். சரி, ரெண்டாவது